ஒன்று நாளாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பினான், ஆனால் தாவீதை ஏவி விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஏன் தாவீதை எழுப்பி விடணும், ஏன் தாவீதை ஏவி விடணும் அப்படின்னா, தாவீது இஸ்ரவேலுக்கு தலைவன். தாவீது சொன்னால் அங்கே நடக்கும். தாவீது ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கெல்லாம் ஒரு ராஜா, இஸ்ரவேலருக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருக்கிறான். அப்போ தலைவன் சொன்னால், ராஜா சொன்னால் ஈடுபடும், மற்றவர்கள் சொன்னால் ஈடுபடாது. ஒரு திட்டமோ ஒரு சட்டமோ அது ராஜா கொண்டு வந்தால் அது நிறைவேறும், மற்றவர்கள் கொண்டு வந்தால் அது நிறைவேறாது. ஆகவே ராஜாவினுடைய பேச்சு தான் ஈடுபடும். அப்போ ராஜா மேலே சாத்தான் உட்கார்ந்துட்டா, ராஜாவை ஏவி விட்டால், அப்போ ராஜாவினுடைய திட்டத்தை கொண்டு, ராஜாவினுடைய வார்த்தைகளை கொண்டு அந்த இஸ்ரவேலை அழித்து விடலாம் என்பது சாத்தானுடைய தந்திரம். அதே தான் ஒரு ஊழியத்திலும். ஊழியத்தை அழிக்கணும்னு சொன்னால், ஊழியத்தினுடைய தலைவன் யார், ஊழியத்தினுடைய மேய்ப்பன் யார், ஊழியத்தினுடைய கண்காணி யார், அவனை ஏவி விட்டால் அந்த ஊழியத்தை அழிச்சிடலாம். ஒரு சபைக்குள்ளே ஒரு சபையினுடைய தலைவன் யார், அந்த சபையினுடைய மேய்ப்பன் யார், அந்த சபையினுடைய மேய்ப்பனை ஏவி விட்டால் அந்த சபையை அழிக்கலாம் என்பது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் 70,000 பேர் அந்த காரியத்தில் வாதையினால் செத்து போனவங்க என்று நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே அதுதான். ஏன்னா தலைவன் சொன்னால் தான் ஈடுபடும். ஒரு சபைக்குள்ளேயோ அல்லது ஒரு ஊழியத்துக்குள்ளவோ அல்லது ஒரு நிர்வாகம், ஒரு பிஸ்னஸ், ஒரு கம்பெனிக்குள்ளவோ தலைவன் சொன்னால் ஈடுபடும். அப்போ தலைவனை வச்சு பிஸ்னஸ் அழிக்கிறதுக்கு சாத்தானுடைய திட்டம். தலைவனை கொண்டு மற்ற எந்த ஒரு நிர்வாகத்தை அழிப்பதற்கு சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியமாக இருக்கிறது. குடும்பமும் அப்படி தான். ஒரு தலைவனோ அல்லது குடும்ப தலைவியோ அவங்கள ஏவி விட்டாச்சுன்னா அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவர்களையே பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது சாத்தானுடைய தந்திரங்களில் அநேகம். அதில் இது ஒரு காரியம். அதனால் குடும்பத் தலைவரோ, சபை தலைவரோ, ஊழியத்தின் தலைவரோ